Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Priority Encoder. இது ECE and EEE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் லாஜிக் டிசைன் லேபரட்டரியில் வர எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதை ஆன்லைன் மோடில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் டெக்காவினன் சேனல். வாங்க வளரும் டெக்னாலஜியை நம்ம மொழியில் கற்றுக்கலாம். மேலும் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோவை தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது ப்ரியாரிட்டி என்கோடரோட பிளாக் டயக்ராம். ஸோ இதில் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 4 இன்புட் இருக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் டெர்மினல்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது 4:2 என்கோடர் சர்க்யூட். அதாவது என்கோடருங்கிறது 2n இன்புட்டை n அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்கோடர். இதில் இந்த ப்ரியாரிட்டி அப்படிங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 4 பிட்டு இருக்குது. D0, D1, D2 அண்ட் D3. இந்த 4 பின்னில் D3 பின்னுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அதாவது D3 பின்னுக்கு சப்போஸ் நம்ம 1 அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த அவுட்புட் டெர்மினலானது மற்ற 3 இன்புட், அதாவது D0, D1, D2 இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணிக்காமல் D3க்கான அவுட்புட் என்னவோ அதை வெளியே கொடுக்கும். இது எப்படி சார் கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனரி இன்புட் சீக்வன்ஸ், அதாவது 3ன்றதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 2 இன்புட்டும் 1 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்டில் நாம் இங்கே அவுட்புட் கெட் பண்ணலாம். இன்னொரு கேஸுக்கு D1 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் மற்ற எல்லா இன்புட்டும் 0வாக இருக்குது அப்படின்னா D1 ரீட் பண்ணதையும் அதுக்கான அவுட்புட் தான் அவுட்புட் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது D1 ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு Y1 0வாகவும் Y0 1 ஆகவும் நம்மளுக்கு டிஸ்பிளேல அவுட்புட்டில் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரியாரிட்டி என்கோடரோட ட்ரூத் டேபிள் தான் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேஸ் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்டையர் சர்க்யூட்டை. இந்த கேஸை எடுத்துக்கங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் D3க்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, D0க்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D3 0, அதாவது அந்த இன்புட்டை கன்சிடர் பண்ணிக்க போகிறதில்ல. எதுன்னு பார்த்தீங்கன்னா என்கோடர். சரியா? இப்போ D3 1 அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் இருக்க லீஸ்ட் ப்ரியாரிட்டியான D1 அண்ட் D0 என்ன கேரக்டராக, எதிர் 0வாக இருக்கலாம் அல்லது 1ஆக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த D2 தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த D2 அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு Y1 1 ஆகும், Y0 0வாகவும் இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் Y1ல கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி க்ளோ ஆகும், Y0ல கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி க்ளோ ஆகாது. ஓகேவா? இந்த மெத்தடில் தான் இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த 4:2 ப்ரியாரிட்டி என்கோடரோட சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ப்ரியாரிட்டி என்கோடரோட சர்க்யூட் டயக்ராம் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் மொத்தம் 4 லாஜிக் கேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஆர் கேட், ஒரு அண்ட் கேட் அண்டு ஒரு நாட் கேட். ஸோ இந்த 4 கேட்டை வச்சு 4:2 ப்ரியாரிட்டி என்கோடரை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். அது போகிறதுக்கு முன்னாடி Y0 அண்ட் Y1ஓட பூலியன் எக்ஸ்பிரஷன் இங்கே இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்மளால் சர்க்யூட் டயக்ராம் டிசைன் பண்ண முடியும். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டேஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் யூஸ் பண்ணி எப்படி இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வெர்ச்சுவலாக உங்களுக்கு சிமுலேட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் தெரிஞ்சுக்கோங்க. இதில் D0, D1, D2 அண்ட் D3 அப்படிங்கிற 4 டெர்மினலும் இன்புட் டெர்மினலாக இருக்கும். Y0 அண்ட் Y1 பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெர்மினலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டெமோக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 4:2 என்கோடர் சர்க்யூட்டை we are going to implement with Proteus software. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் D0 to D3 இந்த 4 பின்ஸும் இன்புட் பின்னாக ஒர்க் ஆகும். Y0 அண்ட் Y1 அவுட்புட் பின்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இதனுடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை சிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி Proteus சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ Proteus சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது Proteus சாஃப்ட்வேர், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னுடைய Proteus டிசைன் சூட் அப்படின்ற அந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இதில் லாஸ்ட்டில் ஸ்கிமேட்டிக் கேப்சர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ISIS பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட Proteus சாஃப்ட்வேரோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிடும். எஸ், பேஜ் லோட் ஆகிடுச்சு. இதான் அந்த ப்ளூ பார்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்துங்க, எத்தனை டிவைசஸ் வேணும் அப்படின்னு.
இந்த நாட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா 7404 ஒரு கேட் வந்து வேணும். இது வந்து அண்ட் கேட் 7408 இந்த ஒரு ஐசி வேணும். இது இல்லாமல் ஆர் கேட் வந்து 2 தேவை. இதனுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7432. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் எல்இடி சாரி அவுட்புட் வந்து அவைலபிளாக இருக்கா, 0வா அல்லது 1ஆ அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்இடி வந்து தேவை. ஸோ அதே வந்து 2 எல்இடி. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்து 5 காம்பனண்ட் வந்து தேவை இந்த என்டையர் சர்க்யூட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, உள்ள 1 by 1 போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த பீன்றது பார்த்தீங்கன்னா பிக் எலிமெண்ட்ஸ் அல்லது பிக் டிவைசஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதையும் இங்கே ஒரு கீவேர்ட்ஸில் வந்து டைரெக்டாக 7404 அப்படிங்கிறத டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7404ங்கிறது இங்கே ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய லோகோ வந்து தெரியும். இது ஒரு நாட் கேட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் ஓகேன்னு கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி 7408 இது அண்ட் கேட், இதையும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு 7432 இது வந்து ஆர் கேட்டு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கிளிக் பண்ணி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. ஸோ எல்இடியில் 2 டைப் இருக்குது. ஒன்று நார்மல் ஆக்டிவ் டைப்பு, இன்னொன்று வந்து அனிமேட்டட் டைப்பு. ஸோ அனிமேட்டட் டைப் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதில் D0, D1, D2, D3 இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸு. இது வந்து எய்தர் 0 or 1 இருக்கும். ஸோ இந்த 0, 1 அப்படின்றத செட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோட்டியஸில் லாஜிக் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணணும். லாஜிக் ஸ்டேட் STATE ஸ்டேட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. லேட்ச்டுன்னு ஒன்று இருக்குது, மொமெண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. மொமெண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம காலிங் பில் மாதிரி, லேட்ச்டுங்கிறது நம்ம ஃபேன் லைட்டுக்கு யூஸ் பண்ணுற சுவிட்ச் மாதிரி. ஆன் பண்ணால் ஆன்லேயே இருக்கும் அன்டில் வி ஆர் கோயிங் டு டர்ன் ஆஃப். பட் மொமெண்ட்ரிங்கிறது ப்ரெஸ் பண்ணியிருக்க வரைக்கும் ஆனில் இருக்கும், விட்டுட்டிங்க அப்படின்னா இட் கோஸ் டு ஆஃப் ஸ்டேட். ஸோ நம்மளுக்கு லேட்ச்டு டைப் வேணும், அது டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு உள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்புட் வந்து செட் பண்ணுங்கள், லாஜிக் கேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்பேடில் மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி மேலே மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன். இது வந்து D0, D1, D2 அண்ட் D3 இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் டயக்ராம் அப்படியே பேரலாக பார்த்துங்க. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஆர் கேட்டு அண்ட் கேட்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஆர் கேட் எடுத்துக்கிறேன். ஸோ 2 கேட் வேணும். ஸோ இது நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அதே தான் ரெஷ்யூமாக இருக்கும். ஸோ அதையும் வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டில் எல்இடி வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. மைனஸ் சிம்பிள் நம்பேரில் மைனஸ் சிம்பிள் இருந்துட்டிங்கன்னா மாறிக்கும். முடிச்சிட்டேன். இப்போ இந்த எல்இடியோட 2 பக்கத்தையும் ரைட் கிளிக் பண்ணி டெர்மினலில் கிரவுண்டுங்கிற டெர்மினலை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் டெர்மினல் வந்துடும். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எல்இடியோட ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அவுட்புட் சைடு 1 வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ 3rd டெர்மினல் எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக இந்த எல்இடியோட கொடுத்துருங்க. இது சிமுலேஷன் காட்டி டைரெக்டாக கொடுக்குறோம். பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 220 ohm ரெஸ்ட்டை வந்து சீரிஸாக எல்இடிக்கு சீரிஸாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட் கேட் வந்து தேவை. மறுபடியும் இந்த ஆப் ஆம்ப் சிம்பிளில் இருக்க காம்ப்ளெண்ட் மோடு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்க டிவைஸ்க்கு வந்துடும். ஸோ இதில் வந்து அண்ட் கேட்டை கிளிக் பண்ணி அதே மைனஸ் சிம்பிள் வச்சு அந்த சர்க்யூட் டயக்ராம் இருக்க மாதிரியே நான் பொசிஷனில் வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த அண்ட் கேட்டில் ஒரு இன்புட் வந்து D3லேருந்தும் வரணும். அது இங்கே ஆற்றுல வச்சுங்க. அதே இன்புட்டு இன்னொரு ஆர் கேட்டுக்கும் போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து D3 இதை கிளிக் பண்ணி ஒரு ஆர் கேட்டில் கொடுத்துருங்க. ஸோ இந்த டிவைஸ் கொஞ்சம் மாற்றி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் மேலே தூக்கிறேன். அகைன் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா D3 மறுபடியும் இந்த ஆர் கேட்டில் ஒரு பின் எடுத்துகிட்டு போய் இந்த D3யோட கனெக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கனெக்ஷனில் என்ன பண்ணணும்னா D2 வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த ஆர் கேட்டோட ஒரு இன்புட்லையும் அதை இன்வெர்ட் பண்ணி இந்த ஆர் கேட்டில் அண்ட் கேட்டில் வந்து ஒரு இன்புட்டாகவும் கொடுக்கணும். ஓகே,
ஸோ மறுபடியும் இந்த டிவைஸை கிளிக் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி. தட் மீன்ஸ் சர்க்யூட்டில் இருக்கிற மாதிரி. இது அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன், இங்கே வச்சுக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். ரைட். இப்போ D3 எடுத்துக்கிறேன். D3 எடுத்துகிட்டு போய் இந்த ஆர் கேட்டில் கொடுத்துட்றேன். மறுபடியும் இந்த 7404 அப்படிங்கிற நான் கேட் எடுத்து அதை இன்வெர்ட் பண்ணி அண்டு கேட்டில் கொடுக்கணும். ஸோ நான் ஸ்லைட்டாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் வேரி பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இப்போ D3 இருக்குது, இதை வந்து இங்கே நாட் கேட்டில் வந்து கொடுத்துட்டேன். இதனுடைய நாட் கேட்டோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த அண்டு கேட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். ரைட். இப்போ அண்டு கேட்டோட இன்னொரு இன்புட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா D2லேருந்து வருது. அண்டு கேட்டோட இன்னொரு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா D2லேருந்து வருது. ரைட். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த அண்டு கேட்டோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய் இந்த செகண்ட் ஆர் கேட்டோட இன்புட்டாக கொடுக்குறோம். இந்த அண்டு கேட்டோட அவுட்புட் எடுத்து போய் செகண்ட் ஆர் கேட்டோட இன்னொரு இன்புட்டாக கொடுத்துரும். ஸோ என்டையர் சர்க்யூட் வந்து ஓவர். ஸோ இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா D0 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த D0 வந்து நீங்கள் ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஓகே. இங்கே நல்லா பார்த்தீங்க, இந்த சர்க்கிள் பண்ணியிருக்க இடம் தான் வந்து கனெக்ஷன். சர்க்கிள் பண்ணாத இடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனும் கிடையாது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து செட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிளிக் பண்ணிக்கங்க உங்கள் அடையாளத்துக்காக. இது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் D0 அப்படின்னு நேம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது. இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பெருசாக மாற்றுறதுக்கு இங்கே வந்து நான் 1 இன்ச்சுன்னு கொடுத்துக்கிறேன். D0 அப்படின்றது தெரியறதுக்காக நான் இப்படி வச்சுக்கிட்டேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு லெட்டர் எடுத்து இதை D3ன்னு வச்சுக்கிறேன். D3. டபுள் கிளிக் பண்ணி இதையே 1 நிமிஷத்தில் மாற்றிக்கிறேன். இது D3 ஒர்க் ஆகுது. சரியா. இது மட்டும் இல்லாமல் அவுட்புட் வந்து மார்க் பண்ணணும். அவுட்புட்டில் மேலே இருக்கிறது Y1. ஸோ இதையே என்ன பண்ணுறீங்கன்னா ஈஸியாக பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணிக்கோங்க, மறுபடியும் இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து Y0 ஆக்சுவலி. ஸோ Y0 அப்படின்னு சொல்லி Y1 கொடுத்துங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Y0. அவ்வளோதான், சர்க்யூட் வந்து ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேரில் சர்க்யூட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸ்க்ரீனில் இருக்க ட்ரூத் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்து அவைலபிளாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி D0, இந்த இன்புட் வந்து D3, இது வந்து D2, இது வந்து D1. ஸோ அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த கிரீன் எல்இடி வந்து Y1 ஆகும், இந்த கிரீன் எல்இடி பாட்டமில் இருக்கிறது Y0 ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்க காம்பினேஷனில் D3 வந்து 1 D2 வந்து 1 மற்றதெல்லாம் 0 வைக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்டேட்டில் Y0 வந்து 1 Y1 வந்து 0 இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ D2 வந்து இது நான் 1ன்னு வச்சிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளே பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த க்ரீனாக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா D2 வந்து 1 மாற்றுறேன். ஸோ 1 மாற்றுறப்ப Y1 வந்து 1 Y0 வந்து 0 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ட்ரூத் டேபிளில் பார்த்தோம். ஸோ இந்த காம்பினேஷன் இல்லாமல் இன்னொரு காம்பினேஷன் வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ D1 வந்து 1 கொடுத்தோம்னா என்ன ஆகணும் அப்படின்னா Y0 வந்து 1 Y1 வந்து Y0, அதாவது எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஸோ அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ D2 0 பண்ணிட்டேன், D1 வந்து 1 பண்ணேன்னா Y0 வந்து 1 ஆயிடுச்சு, Y1 வந்து 0 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இங்கே எல்இடி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆர் கேட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் 1 வருது அப்படின்றது அர்த்தம். எல்இடி இந்த இடத்துல எரியல அப்படின்னா இங்கே லாஜிக் 0 வந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா வித டிஜிட்டல் மற்றும் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சர்க்யூட்டையும் வந்து சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இனி வர எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒவ்வொரு டோலையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். மேலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி
லேப் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனி வர மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து ரீச் பண்ண மாதிரி பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் திங், இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் சேவ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு இந்த ப்ரோட்டி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி இந்த சேம் சர்க்யூட்டை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக நான் செஞ்சு வைக்கிற ஒரு ஹெல்ப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.